இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் லன்ச் மெனுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ மத்தியானம் வந்து சாப்பாடு போட்டாச்சு, சுட சுட சாப்பாடு. ஸோ சாப்பாடு போட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றியிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா ஒரு டேஸ்ட் ஒன்று வரும், நல்லாவே இருக்கும். காரக்குழம்பு நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா. காரக்குழம்பு ஊற்றியாச்சு. பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியலில் வந்து தேங்காய் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் சூப்பராக, வெறும் பீட்ரூட் பொரியலோட தேங்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ பீட்ரூட் பொரியல், அப்புறம் கோவக்காய் பொரியல். இது ஒன்றும் இல்லை, எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கோவக்காய், கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணியிலே கோவக்காய் வெந்துடும். ஸோ நல்லாவே இருக்கும். கோவக்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதோடு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு கூட்டு. எப்போவுமே நம்ம வீட்டில் கூட்டு இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து வாழைத்தண்டு கூட்டு, அப்புறம் அப்பளமும் வறுத்து வச்சுருந்தோம். இன்றைக்கி என்ன அதிசயம்னா அப்பளம் வந்து நல்லா ரவுண்டாக வேறு வந்துச்சு. ஸோ நல்லாவே அப்பளமும் வறுத்து வச்சாச்சு. சாமி கும்பிட்றதுனால ஸ்வீட்டுக்கு வந்து பைனாப்பிள் கேசரி தான் பண்ணிகிட்ருக்கோம். கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னியோட ஃபுட் இது தான். நாளைக்கு என்ன சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்சா பை.